பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துது இல்லையா? இன்றைக்கும் அதே போல் ஆச்சரியமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். இன்றைக்கு ஒரு வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். மார்க்கு 10:52 இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இன்னைக்கு நம்மோடு கூட கர்த்தர் பேச வார்த்தை, இயேசுவுக்கு பின் சென்றான். யாருங்க அவன்? கண் தெரியாத ஒரு குருடனுக்கு ஆண்டவர் பார்வையை கொடுக்கிறார். அந்த பார்வை அவன் எப்படி பெற்றுக்கொள்கிறான்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன்கிட்ட இருந்த அந்த விசுவாசத்தின் மூலமாய் அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. நீங்களும் கர்த்தரை விசுவாசிச்சிங்கன்னா, ஏசப்பா மேலே விசுவாசமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். ஆனால் இன்றைக்கி செய்தி அது இல்லை. அவன் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே தனக்கு அற்புதம் கிடைச்சிருச்சு, நான் ஓடிப்போய் என் மனைவிடத்தில், என் பிள்ளையிடத்தில், என் உறவுகளிடத்தில் எல்லார்ட்டும் சொல்ல போகிறேன், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி அவன் ஓடவில்லை. அதற்கு மாறாய் தனக்கு சுகத்தை கொடுத்து அற்புதத்தை செய்த அந்த தெய்வத்துக்கு பின்பாக அவன் நடந்து போனான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு சபைக்கு அற்புதத்துக்காக, விடுதலைக்காக, சுகத்திற்காக அநேகர் வராங்க. இந்த ஊழியத்தில் ஜெபிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு, பெற்றுக்கொண்ட உடனே அதோடு சரி, அதுக்கப்புறம் சபை பக்கமே திரும்ப மாட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, ஆண்டவர் உனக்கு ஒரு அதிசயம் செய்யணும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு சுகம் தரணும், ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை தரணும், ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு வரீங்கல்ல, பெற்றுக்கொண்ட உடனே அதை கொடுத்த தெய்வத்துக்கு நன்றி உள்ளவர்களாக கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அவரை பின்பற்ற வேண்டும். அவருக்கு பின்னால் நடக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஏதோ தேவைக்காக மாத்திரம், சுகத்திற்காக மாத்திரம் ஆண்டவரை தேடி வந்து ஏசப்பாதை கொடுத்த உடனே வாங்கிட்டு திரும்பி பார்க்காத ஓடுற வாழ்க்கையை அவர் விரும்புகிறதில்லை, அதை அவர் வெறுக்கிறார். இவனுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு, இவன் நினைச்சிருந்தா இத்தனை ஆண்டுகள் பார்வை இல்லாமல் இருந்தனே, ஓடி போய் எல்லார்ட்டும் சந்தோஷத்தை பகிர்ந்திருக்கலாம், தன் உறவுகளிடத்தில் காண்பித்திருக்கலாம். ஆனால் அவன் இயேசுவுக்கு பின்பாக நடந்தான். நீங்க யாருக்கு பின்னாடி நடக்க போறீங்க? உங்களுக்கு அற்புதம் வேணுமா? கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா? அதுக்கு நன்றியுள்ளவராக இருக்கிறீங்களா? இல்லைனா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. அவர் செய்த அற்புதத்துக்கு, அவர் செய்த நன்மைகளுக்கு அவருக்கு பின்னாடி நடங்க. உண்மையாயிருங்க, பரிசுத்தமாயிருங்க, அவரை பின்பற்றுங்க, அவரை போல வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு செய்தி விளங்குச்சு? கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு பின்பாக நடந்து வந்தான். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீர்கள். உம்மை பின்தொடர என் நாமத்துக்கு எப்போது நாங்கள் சாட்சியாக வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.